ஹலோ வணக்கம். சண்டே டபுள் ஹெட்டர் மேட்ச். பீடா வெல்கம் டு தி ஷோ. ரெண்டாவது மேட்ச், பெரிய மேட்ச். மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். எங்கன்னா ஃபிரோஷா கோட்லால முதல் தடவையா டெல்லி கேபிட்டல்ஸ் ஹோம் மேட்ச்னு எங்கெங்கயோ விளையாடிட்டு இருந்தாங்க, வைசாக் அதெல்லாம். இப்பதான் வந்து அவங்களோட ஆக்சுவல் ஹோம் இந்த ஃபிரோஷா கோட்லாக்கு வந்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அங்கே டிராவல் பண்றாங்க பீடா. மும்பை இந்தியன்ஸ் ஆல்சோ கம்மிங் ஆஃப் டிஃபீட். பட் டெல்லி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வின் ஓவர் ஆர்சிபி இன் சின்னசாமி ஸ்டேடியம். அவங்க ஹோமுக்கு வந்திருக்காங்க. போன வாட்டி வந்து ஜேஎஃப்எம் வந்து இங்க வீடியோ கேம்ஸ் விளையாண்ட அந்த வென்யூக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கு உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். இப்ப அன்பார்ச்சுனேட்லி சென்னை 6-5 தோத்துருக்காங்க. ஒருவேளை மும்பை தோத்தானா they will join hands with சென்னை and மும்பை அண்ட் சென்னை play very soon in வான்கடே. அதுல தோக்குறவன் 100% உங்களுக்கு you have to book their tickets வெளியே after the போயிடும். last. ஆனா மும்பை கொஞ்சம் நல்லா விளையாடி தோக்குறாங்க பீடா, சென்னை மோசமா விளையாடி தோக்குறாங்க. அதான் அதை வித்தியாசம். ஏன் தம்பி திருப்பி ஞாபகப்படுத்துறீங்க? நானே இதை ஞாபகப்படுத்திக்க கூடாது. அதாவது ரொம்ப சிம்பிள். இப்ப மும்பை தோத்துட்டாங்கன்னா அந்த மேட்ச் தோக்குறவன் ஃபர்ஸ்ட் டீம் வில் பி அபிஷியலி எலிமினேட்டட். நீங்க எனக்கு ஹோப்ஸ் மோட்டிவேஷன்லாம் கொடுத்தீங்க இந்த சிஎஸ்கே கேகேஆர் ரிவ்யூக்கு. அதுக்கப்புறம் வேலைக்கே இல்லை. மும்பைக்கு தெரியும் இஃப் தே லூஸ் திஸ் கேம் வேர் தே ஆர் கோயிங் டு எண்ட் அப் அப்படின்னு. அந்த பிளேயிங் அகேன்ஸ்ட் டெல்லி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீம் வாட் மும்பை ஹஸ் காட் சூட் தட் இந்த ஹை ஸ்கோரிங் வென்யூ. இப்ப நான் பெருசா எதுவும் சொல்ல போறது இல்ல. லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னு சொல்றேன். எஸ்ஆர்ஹெச் 266 for 7, டிசி இன் ரிப்ளை 199 ஆல் அவுட். குஜராத் டைட்டன்ஸ் இது டெல்லி கேபிட்டல்ஸ் 224 for 4. குஜராத் டைட்டன்ஸ் 220 for 8 திருப்பி சேஸ் பண்ணி தோத்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஐ டிசி. டிசி 257 for 4. அதுக்கப்புறம் எம்ஐ 247 for 9. அதுக்கப்புறம் ஆர்ஆர் வர்சஸ் டிசி. யோசிச்சு பாருங்க எப்படி போயிருக்குன்னு. உங்களுக்கு டிசி 221 for 8. ராஜஸ்தான் ராயல்ஸ் 201 for 8 சேஸ் பண்ண முடியாம தோத்தாங்க. அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி டிசி. டிசி 208 for 4. எல்எஸ்ஜி திருப்பியும் சேஸ் பண்ண முடியாம 189 for 8. ஆடின எல்லா இன்னிங்ஸ்லயும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளா 200க்கு மேல மோர் தென் 200 அடிச்சு 5 தடையும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ஒரு ஃபீல்டே செட் பண்ண முடியாத ஒரு ரெக்டாங்கிள் கிரவுண்டு, சின்ன கிரவுண்டு, லைட்டிங் ஃபாஸ்ட் அவுட்ஃபிட், பியூட்டிஃபுல் பிச்சு. அப்படிங்கும் போது நான் அதை தான் பண்ணுவேன். ஐ வுட் ஆல்வேஸ் வாண்ட் டு பேட் ஃபர்ஸ்ட் இயர். அது எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ பேஸ் போலர்ஸோட எக்கானமி 11.46. இருங்க, அவசரப்படாதீங்க. ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 11.76. இமேஜின் 11 அதுதான் உங்களுக்கு டெல்லி. உங்களுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் இதுல எதுவுமே அந்த ஹைதராபாத் நல்ல பிச்சு கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி. நான் நார்மலா இதை சொல்ல மாட்டேன். யூ ஹேவ் டு டார்கெட் 210. நீங்க ஆடும்போது 210 டார்கெட் பண்ணியே ஆடுங்க. 6 ஓவர்ல ஒரு கல்ட்டு வந்துடணும் உங்களுக்கு. மின்னி 60 ரன்னுக்கு கம்மியா நீங்க அடிச்சீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னாலும் ஒரு 35 ரன் வந்துடணும். இட்ஸ் நாட் லைக் 27 28 அந்த மாதிரி. 10 ஓவர்ல நீங்க 90க்கு மேல வந்துடணும். வந்துட்டீங்கன்னா 11 to 15 ஒரு கல்ட்டு, 16 to 20 ஒரு 67 for 4 ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் தட் ஹஸ் பீன் அச்சீவ்ட் இன் த லாஸ்ட் 5. 13 runs அண்ட் ஓவர் அப்படின்றதுனால உங்களுக்கு திஸ் இஸ் த லாஜிக் தட் டேக்ஸ் யூ டு 210. இங்க மச் சிமிலர் டு வாட் வி ஸ்போக் இன் சின்னசாமி. நீங்க அங்க அங்க என்ன சொன்னோம்? அந்த அதே தியரி. 11 ஓவர்ல நீங்க எவ்வளவு ரன் அடிக்கிறீங்களோ 2 விக்கெட் ஆர் ஈவன் 3 விக்கெட் விட்டீங்கன்னா கடைசி 9 ஓவர் டபுள் பண்ணிடுவீங்க. அந்த 11 ஓவர்ஸ்ல நீங்க ஒரு 100 வந்துட்டீங்கன்னா அடுத்த 9 ஓவர்ல டேக்ஸ் யூ டு 205 210. ஒஸ்ட் கேஸுங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர் டீம்ஸ் ஹவு தே பேட் ஃப்ரம் 12 to 20 அந்த 9 ஓவர்ஸ் ஃபினிஷ் அவன் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பவர் பிளேல விச் டீம் இஸ் கோயிங் டு போல் வெல் இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல. ஏன்னா ஸ்பின்னர்ஸுக்கு அட்வான்டேஜ் கிடையாது, ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு அட்வான்டேஜ் கிடையாது. இந்த பவர் பிளேல ஒரு 2 விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு 50 கீழே கொண்டுட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி வேலை உங்களுக்கு முடிஞ்சது. ஸோ இதுதான் இங்க வின் ஃபேக்டர் அப்படிங்கும் போது இப்ப பிளேயிங் லெவன் ஃபார் இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. தே டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். தே வில் ஈஸிலி க்ளோ வித் ஃப்ரேசர் மேக்கருக்கு. உங்களுக்கு இவங்க பேரு ஃபாஃப் டூப்ளசி. பாஃபா.
பாஃப் ஆனா ஒரு ஷோல்டர் இன்ஜுரி பீடா, அதுக்கப்புறம் வந்தாரு. அதுக்கப்புறம் ஆனா எந்த அப்டேட்டும் இல்ல. பேட்டிங் ஆடினாரு, அவுட் ஆயிட்டு போயிட்டாரு சீக்கிரமே. ஷோல்டர் இன்ஜுரி வந்து நமக்கு உடனே தெரியாது, கொஞ்சம் ஒரு நாள் கழிச்சு தான் தெரியும். பட் அந்த எந்த அப்டேட்டும் இல்ல அன்பார்ச்சுனேட்லி. இல்ல ஸ்கேன்ஸ்ல பார்த்த போது வந்து அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு தெரியும் டாக்டர், நீங்க நான் சொல்லுது ரொட்டேட்டர் கஃப்னு ஒண்ணு இருக்கும். அது ஆமா. வந்து உங்களுக்கு ரொம்ப இதுவானதான். பர்டிகுலர்லி அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்படி இருக்கும், ஹை பேக் லிஃப்ட் இருக்குங்கும் போது உங்களுக்கு பர்டிகுலரா அவர் ஆடுற லெக் சைட் ஷாட்ஸ்ல அதுலதான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட் நிகில் இருக்கு. ஸோ இஸ் எக்ஸ்பெக்டட் அப்படி கொஞ்சம் ஃபீல்டிங்லாம் ஒளிச்சு வச்சு பண்ணாங்க. ஏன்னா அப்படி போய் விழுந்தெல்லாம் ஓகே. பண்ணுவாரு, அப்ப அதெல்லாம் ஃபிட் எதுவும் தானா பண்ணல. பீடா? 50-50. பட் அந்த அதான் நான் சொல்றேனே, அவர் அந்த இதுவா அவரால் மூவ் பண்ண, அவரால் ஷார்ட்ஸ் எல்லாம் ஆட முடியல. பட் அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன், அந்த சுச்சுவேஷன்ல ஐ வாண்டட் தெம் டு ஓபன் வித் கேஎல் ராகுல்னு நானு. In that situation, if you ask me, I would rather want to open with KL Rahul. என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, that is what I want to say. Why are you trying to take a risk with Faf du Plessis when you know this is what it is? நான் எப்படி யோசிப்பேன், I would still play him, but I'll open with Jake Fraser, Beggar, and KL Rahul, get Faf at 3, Abhishek Porel, Tristan Stubbs, Asutosh Sharma, Akshar Patel, Vipraj Nigam, Mitchell Stark, Kuldeep Yadav, Mukesh Kumar. அண்ட் நான் சொல்றது அதே தான். மோஹித் சர்மா போன மேட்ச் 2 ஓவர்ல 10 ரன், ஒரு விக்கெட்டு. அவர் வந்து நீ கேள்வி கேட்டீங்க ஒரு நட்ராஜன் ஃபிட் ஆனா என்னன்னு. நட்ராஜன் ஃபிட் ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் திருப்பியும் சொல்றேன், இந்த மாதிரி கட்டாந்தர பிச்சுல மோஹித் சர்மா மாதிரி ஒருத்தர் டபுள் டைமென்ஷன் போலர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆடணும். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த ரோஹித் சர்மா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தே வில் கோ வித் ஹிம், அதுல சந்தேகம் கிடையாது. ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன், பில் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமந்து, மிச்சேல் சாண்டர், தீபக் சஹர், விக்னேஷ் புத்தூர், அண்ட் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் போல்ட். இவங்க இந்த மாதிரி தான் போவாங்க. நிறைய பேர் வந்து தே இல்ல, ஆர் இதுல டாக். ஒரே ஒரு இது நான் சொல்றேன். வில் ஜாக்ஸுக்கு பதிலா அந்த பெவான் ஜேக்கப்ஸ் ஆட வச்சுட்டா, இவங்க எல்லாரும் ஒரு பொசிஷன் கீழே ஆடுற மாதிரி எனக்கு தோணுது போயிடா. டு பி ஹானஸ்ட், நீங்க அதை எப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா திலக் வர்மா நம்பர் 3 நீங்களே சொல்லியிருக்கீங்க, இப்ப நம்பர் 4 ஆடுறாரு. சூரியகுமார் யாதவ் நம்பர் 4, நம்பர் 5 ஆடுறாரு. ஹர்திக் பாண்டியா நம்பர் 5 ஆடுவாரு, அவர் நம்பர் 6 ஆடுறாரு. எல்லாருக்கும் அவங்க தேர் பிளேயிங் ஒன் பிளேஸ் டவுன். அவங்க எல்லாருமே கிளாஸ் பிளேயர்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியான்னு. அந்த வில் ஜாக்ஸ வந்து அதை எடுத்துட்டு அந்த அவங்க எல்லாம் ஒரு ஒரு ஸ்பாட் அப்படியே மேலே ஏத்திட்டு இந்த பெவன் ஜேக்கப்ஸை வந்து நம்பர் 6 கொண்டு வந்தா அவங்க ஃபினிஷ் பண்ணவும் முடியாம தான் தோத்துட்டு இருக்காங்க மேட்சஸ். அந்த அட்ரஸ் ஆயிருமே பீடா. கரெக்டா சொல்றீங்க. இதுல வந்துட்டு பும்ரா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் விக்னேஷ் புத்தூர், பும்ரா, ஆ, ட்ரெண்ட் போல்ட் சொல்றது போல பும்ரா விட்டுட்டேன். அதாவது நீங்க ஓகே. சொல்றது ரொம்ப ஒரு கரெக்டானது. ஏன்னா பெவன் ஜேக்கப்ஸ் வந்து ஒரு ஜெனுவன்லி ஒரு நம்பர் 5 ஆடுற ஒருத்தர். ஓகே. இதுல உங்களுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த வில் ஜாக்ஸோட வெர்சட்டாலிட்டி ஆஃப் கிவிங் ஓவர் ஆர் டூ. ஆனா இவங்க வந்து பூல் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. எக்ஸப்ட் அபிஷேக் போரல, உங்களுக்கு அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் முன்னாடி வந்து அக்ஷர் பட்டேல், they got a pool of right handers. And the kind of bowling attack what MI has got, I அந்த don't. ஆஸ்பின் நமன்டிலே போடுறாரு பீடா. அந்த 2 ஓவர் ஆஸ்பின் தேவைன்னா. ப- இப்ப நீங்க வந்து ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. முதல்ல இருந்தே இதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப கிடையாது. இவர் ஒரு ரெண்டு திலக் வர்மா ஹாஸ் டு பேட் நம்பர் 3. திலக் வர்மாவால அது ஆட முடியாததுக்கு ரீசன் வில் ஜாக்ஸ். பிகாஸ் வில் ஜாக்ஸ் himself இஸ் a ஓப்பனிங் பேட்டர். அவரும் பேட்டிங் அவுட் ஆஃப் பொசிஷன். லெட் அஸ் பி ம், வெரி ம். ஆனஸ்ட் வித் யூ. he is also batting out of position. வேற வழி இல்லாம போது தட் இஸ் நாட் அ பேட் ஐடியா வாட் யூ ஆர் சேயிங். அவங்க அதை பண்ணுவாங்களான்றதுதான் எனக்கு தெரியல. போன மேட்ச் திலக் வர்மா வந்து ஒரு 60 அடிச்சிட்டாரு. பாண்டியாவே வந்து அவர் இருக்கிற டச் எப்படி ஆடினார் பாண்டியா, 10 பால் அவர் இருக்கும்போது. நம்பர் 5 ஆடணும் பீடா. ஹர்திக் பாண்டியா ஃபார்ம் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப், அது என்ன அடி அடிக்கிறார் பாண்டியா. கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. பட் ஐ டோன்ட் திங்க் தே வில் எக்ஸ்பெரிமெண்ட் இட். யூ காட் அ வெரி வேலிட். தேவன் ஜாக்சன் பெருசா அடிப்பாரு. நிறைய பேர் பார்த்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹிட்டர்ஸ். ம். பட் இன்னும் ஸ்ட்ராங் அன்பார்ச்சுனேட் ஆயிரும் பீடா. இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் மும்பை பண்ணணும். பண்ணணும் அவங்க. எனக்கு தெரிஞ்சு தி ரேட் வில் ஜாக்ஸ் வெரி 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 ஹைலி. அதை தான் நான் இது பண்றேன். இப்ப இன்னொன்னு சொல்றேன், என்னோட பையன் தான், நான் வளர்த்த பையன் தான். விக்கில்டன் அந்த 50க்கு அப்புறம் ஒன்றும் பெருசா அடிக்கல. இஃப் யூ வாண்ட் டு பி ம். ஆனஸ்ட், யூ ஹேவ் டு பி ஆனஸ்ட். அந்த ஒரு 50 அடிச்சாரு டம்மு டிம்னு, அதுக்கப்புறம் பெருசா அடிக்கல ரயன் ரிக்கில்டன். சோ இப்போ உங்களுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன்ல அதுவும் அந்த நீங்க 120 சேஸ் தானே, கேகேஆரோட தானே. ஆமா. இப்போ அவங்க வந்து ராபின் மின்ஸ்னு ஒரு ரூக்கி பிளேயர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ரிக்கில்டன் போனா விக்கெட் கீப்பிங் ரிசோர்ஸ் போயிடும். ஸோ தேர் இஸ் a குட் சான்ஸ் தட் தே மை டூ தட் ஆக்சுவலி கெட். நமந்தீருக்கு பதிலே நீங்க ராபின் மின்ஸையும்
விக்கில்டனுக்கு பதிலா நீங்க பேவன் ஜேக்கப்ஸையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு வில் ஜாக்ஸும் ரோஹித் சர்மா ஓபன் பண்ணலாம். ஸோ விக்கில்டன் இஸ் ஆல்சோ ஸ்டாண்டிங் ஆனா தின் எட்ஜ். அவர் ரொம்ப ஹையா நான் ரேட் பண்ணுவோம், அவங்களும் ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க, பாக்குறாங்க பிளம்பாயிண்டா இருக்காரு. we are not going to just do anything rash, we want to continue with him. பட் என்னன்னா நீங்க தோக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, ஏன்னா அந்த பொசிஷன்ல தான் இருக்காங்க. எப்பா இதுக்கு மேல அந்த இதெல்லாம் இது வேணாப்பா, அவர் ஆடுவாரு சம பிளேயர் கம்மிங் டு பிக்சரு, கம்மிங் டு பிக்சர் போது நமக்கு டோர்னமெண்ட் பிடிச்சிடும் வேணான்னு யோசிப்பாங்க. ஸோ அதுக்கும் சான்ஸ் இருக்கு. நீங்க வில் ஜாக்ஸ பத்தி பேசுறீங்க, there is a chance that Rickleton might lose his place, you never know. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவங்க இப்படி போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் see them changing the coming closer and losing. இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் உங்களுக்கு வந்துட்டு எட்ஜ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது டு கெட் அ வெரி குட் 95 ஃபார் 2 அந்த மாதிரி. இப்ப ரோஹித் சர்மா டியூ அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எப்படி அவுட் ஆறாரு புரியல, அப்படியே ரொம்ப சாஃப்டா அவுட் ஆறாரு, வருத்தமா இருக்கு பாக்குறதுக்கு. ரோஹித் சர்மா திஸ் இஸ் த பிச் வேர் ரியலி வுட் எக்ஸல் என்னை பொறுத்த வரைக்கும். ரயன் ரிக்கிள்டன் இஸ் ஆல்சோ பிளம்பாயண்ட். வில் ஜாக்ஸும் இப்ப வந்து பெருசா ரன் அடிக்கல ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதுக்கப்புறம் திலக் வர்மா வராரு. ஸோ அந்த 10 ஓவர் அடிச்சு அங்க பாத்தீங்கன்னா மெக்கருக்கும் பெருசா ஃபார்ம்ல இல்ல. பாப் வந்து ஸ்லைட்டா கொஞ்சம் அந்த இன்ஜுரி கிளவுட்ல நீங்க சொன்ன மாதிரி இருக்காரு. கேஎல் ராகுல் அவர்ல கேஎல் ராகுல் ஃபார்ம் இருக்கோ இல்லையோ இனோஸ் அவுட் டு ஸ்கோர் ரன்ஸ். அபிஷேக் போரலும் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணலங்க போது ரெண்டு டீமுக்கும் பேட்டிங் எட்ஜ் கொடுக்க மாட்டேன். ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பும்ரா தீபக் சஹர் வந்துட்டு 4 ஓவர் கொடுக்க மாட்டேன்றாங்க. எஸ் லாஸ்ட் மேட்ச் வாஸ் எக்ஸ்பென்சிவ், ஜெனுவன் ஸ்ட்ரைக் போலர் சந்தேகமே கிடையாது. அண்ட் யூ காட் ட்ரெண்ட் போல்ட் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா போலிங் அட்டாக் இஸ் வெரி குட், பட் தே காட் ஒன்லி ஒன் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், தட் இஸ் மிச்சேல் ஸ்டார்க். அப்படிங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் தான் கொஞ்சம் எட்ஜ் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு. நாட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ். somehow I feel Mumbai will go with a 52-48 edge. இதை ஒத்துக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லப்பா, நீ தோத்துட்டியாப்பா தம்பி மாப்பிள, நானும் இன்னைக்கு தோத்துறேன், அவங்களும் தோத்துருவாங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்பை பங்காளியோட இது பண்றதுக்குன்றீங்களா? இல்ல பீடா, நான் வந்து மும்பை தோத்தாலும் தே ஹாவ் அ வெரி குட் டீம் தான் நான் நம்புறேன். ஐ ஸ்டில் பிலீவ் பும்ராவும் வந்தனால இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆயிடுச்சு. தே ஆர் ஸ்டில் இன் லைன் ஃபார் பிளே ஆஃப்ஸ் தான் நான் நினைக்கிறேன். தே ஷுட் டூ வெல், டர்ன் இட் அரௌண்ட் ஐ பிலீவ். ஸோ ஐ திங்க் இந்த வென்யூல ஐ திங்க் மும்பை வில் பீட் டெல்லின்னு நான் நம்புறேன். ஐ கோ வித் யூ. ஃபேண்டசி பிக்ஸ் என்னன்னா எப்படி இந்த சண்டே டபுள் ஹெட்டர் ரெண்டு மேட்சும் நான் சொன்ன எட்ஜுக்கு ஓகே சொல்லிட்டீங்க, சொல்ல மாட்டீங்களீங்க மறுபடி? நீங்க பரவாயில்லப்பா. சொன்னது ஓகே சொன்னா ஒரு தப்பா ஏன் பீடா? தப்பு கிடையாது, சொல்றேன் நானு. நார்மலா இப்படி யோசிச்சு எனக்கு தெரிஞ்சு அப்படிம்பீங்க. இந்த பிச்சை பத்தி எப்படிப்பட்ட ஒரு கட்டாந்தர அப்படின்னு சொல்லிட்டோம். சூரியகுமார் யாதவ் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஹாப்பி ஆஃப்டர் இஸ் ஃபெயிலியர் லாஸ்ட் கேமு. இங்க ஒரு ஃபீல்டே செட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஷேப் இருக்கிற கிரவுண்டுக்கு. பிக் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஸ்ரேயஸ் ஐயர்லாம் என்னோட டிஃபால்ட்டா என்னோட இதுல இருக்கவே இருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா அவரோட போலிங்கை விட இந்த தடவை நான் பேட்டிங்ல திருப்பியும் ஒரு கேமியோ ஆடுவாருன்னு நினைக்கிறேன். தென் இஸ் போலிங் விப்ராஜ் நிகம். அவரோட ஹிட்டிங் கேப்பபிலிட்டியும் நிறைய பேர் பார்த்தது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர் அந்த லோக்கல் டொமஸ்டிக் பிரீமியர் லீக்ல பார்த்த போது வாஸ் இம்ப்ரெஸ் பை பேட் ஸ்பீட் அண்ட் ஹிட்டிங் கேப்பபிலிட்டிஸ். ஸ்பின் நல்லா போடுவார், பட் ஐ தாட் இஸ் கோயிங் டு மேக் மோர் டேமேஜ் வித் த பேட் ரேதர் தேன் த பால். நினைச்சேன் இஸ் really doing with both departments. In spite of Kuldeep and Akshar, is bowling fair amount of overs. அவர் எடுப்பேன். ஆஃப் டூ பிளஸ் நோ மேட்டர் வாட் இன்ஜுரியே இருந்தாலும் உங்களுக்கு 30 ரன் வந்துடும். என்னோட 5 பிக் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பாப் டூ பிளஸ் அண்ட் விப்ராஜ் நிகம். இப்ப நீங்க யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும், நான் சொல்ல போறது இல்ல, ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், நான் ட்ரெண்ட் போல்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன். கண்டிப்பா விக்கெட் எடுப்பார் அவரு. கேஎல் ராகுல் வச்சும் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். கேஎல் ராகுல் வந்து அவரு செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. கேஎல் ராகுல் கண்டிப்பா எடுப்பேன். நீங்களே சொல்லிட்டீங்க மோஹித் சர்மா இந்த மாதிரி பிச்சில் எல்லாம் நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர்னு, அவரையும் எடுப்பேன் நான். தீபக் சார் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காரு, பட் இஸ் a கிளாஸ் பவுலர், நமக்கு தெரியும். ஹி வில் கம் பேக். ஸோ ஐ பேக் தீபக் சார். ஸோ அவரையும் நான் எடுக்கிறேன். 4. ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிச்சில் அடிப்பார் பீடா. ரொம்ப நாளா அவரையும் வந்து பீப்புள் கேனாட் கீப் ஹிம் குவைட். ஸோ ஐ திங்க் ஹிஸ் பேட் வில் டூ த டாக்கிங் இந்த மேட்ச். பார்ப்போம், அடிப்பாருன்னு நான் நம்பி ரோஹித் சர்மாவை எடுக்கிறேன். வில் சி ஹவ் இட் கோஸ். ஸோ ஃபேண்டசி சொல்லிட்டோம். இந்த மேட்ச் கண்டிஷன்ஸ், பிளேயிங் லெவன் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த மேட்ச் மும்பை ஜெயிப்பாங்கன்னு 2 பேர் நம்புறோம். நம்பிக்கையில மண்ண போடாம இருந்தா சரி. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? எனக்கும் பெருசா தோணுது மிச்சேல் ஸ்டார்க்கோட 2 ஓரம் மட்டும் அவர் பார்த்துட்டாரு ரோஹித் சர்மா. நாலா பக்கமா சுத்தி சுத்தி காமிச்சிடுவாரு. தட்ஸ் அதுதான், ஒன்லி. இந்த விஜய் சாருக்கு தானே வெளுத்து விட்டாரு ஒரு கடைசியா வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல. ஸோ அதுக்கு திருப்பி வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம்.
அது ஒரே த்ரெட்டுன்னு என்ன கேட்டீங்கன்னா ஒன்லி சே மிச்சல் சார். நீங்க அக்ஷர் பட்டேல்லாம் நியூ பால் எடுத்து 230 நொறுக்கிடுவாரு. யுவராஜ் நிகம்னா நீங்க நிறைய, நானே அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கேன் அந்த காலத்துல. ஒரு ஐபிஎல் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஆடும்போது ஏர்லியா வந்து இம்ரான் டயர் எடுத்துட்டு வந்திருக்கேன் அவருக்கு. ஏன்னா அந்த கூகுளிஸ் கொஞ்சம் நிறைய டப்புன்னு பேட்ல வாங்குவாரு. பட் நீங்க அது நினைச்சு இந்த டெல்லி மாதிரி ஒரு பிச்சில் கொண்டு வந்து 230 நொறுக்கிடுவாரு. எனக்கும் என்னமோ தோணுது ரோஹித் சர்மா அடிப்பாரு அப்படின்னு. ஐ ஸ்டில் ஃபீல் தட் தட் அந்த 6 ஓவர் போலிங் மேக் எ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ்ன்றதுனால தேர் கிவிங் டு மும்பை. நீங்களும் யோசிச்சு அதான் சொல்லியிருக்கீங்க. மும்பை இஸ் அந்த சிவியர் சிவியர் ப்ரெஷர் டு வின் திஸ் கேம். டெல்லி ஜெயிச்சாங்கன்னா தேர் குவாலிஃபைட். லெட்ஸ் நாட் டாக் அபவுட் இட். ஒன் ஸ்பாட் இஸ் சீல்டு. Let us see how Mumbai take this challenge and move forward. And we'll come back and do a double-header Dhamaka review with your very own Octopus once the game is over. Until then, thanks a lot and bye-bye.